மனித நேயத்தையும் அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும். யாராவது ஏதாவது ஒன்று கேட்டாங்க, உங்களுக்கு மனித நேயம் மரியாதையும் எப்பொழுதுமே இருக்கும். அதனால யாருக்காவது உதவின்னு ஒன்று வந்து உங்களிடம் கேட்டாங்க அப்படின்னா அந்த உதவியை நீங்க உடனே செய்து கொடுப்பீங்க. தெரிந்த நபர் தெரியாத நபர் உங்களிடம் பணம் இருந்தாலும் சரி, அந்த உதவி கேட்ட ஒரு பொருளானது இருந்தாலும் சரி, உடனே நீங்க உங்களால முடிந்த ஒரு உதவியை உங்களுடைய இக்கட்டான சூழ்நிலையில் கூட நீங்க பண்ணி கொடுப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராக நீங்கள் எப்பொழுதுமே வாழ்ந்து கொண்டும் வருவீங்க. நீங்க யாராக இருந்தாலுமே மரியாதை கொடுப்பீங்க. ஆனா உங்களுக்கு அவங்க மரியாதை கொடுக்கணும். நீங்க கொடுத்த மரியாதைக்கு அவங்க உங்களுக்கு திரும்ப மரியாதை கொடுக்கல அப்படின்னா நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி மரியாதை கொடுக்காமலே நடந்து கொள்வீங்க. இது உங்களுடைய தவறு கிடையாது, அவங்களுடைய தவறு. நீங்க எப்பொழுதுமே அன்பாக இருப்பீங்க. எல்லாரிடமும் அன்பாக பேசி உங்களுடைய குடும்பத்தில் எப்பொழுதுமே நீங்க அன்பை காட்டக்கூடிய ஒரு மனிதராக இருப்பீங்க. நீங்க பேச ஆரம்பித்தீங்க அப்படின்னா அனைவருமே உங்களுடைய பேச்சுக்கு வழங்கி விடுவாங்க. எப்பொழுதுமே நீங்க சந்தோஷமாக உங்க கூட இருக்கவங்கள வைத்துக் கொள்வீங்க. அதனால தாங்க உங்களை அனைவருக்குமே பிடிக்கும். ஆனா அதே ஒரு மரியாதை உங்களுக்கு திரும்ப கிடைக்காத தருணங்கள் தாங்க உங்களை உள்ளுக்குள்ள அதிகமா காயப்படுத்தி கொண்டே இருக்கும். அந்த மாதிரியான காயங்கள் உங்களுக்கு அதிகமா ஏற்பட்டிருக்கும். நீங்க எல்லாருக்கும் மரியாதையும் கொடுப்பீங்க, அன்பும் கொடுப்பீங்க. ஆனா அந்த அளவுக்கு அன்பும் மரியாதையும் உங்களுக்கு திரும்ப கிடைக்காம உங்களுக்கு வெறும் கெடுதல்களும் பிரச்சனைகளும் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அதை நினைத்து நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. நமக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்கு அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்களே கூறி உங்களை இன்னமும் பிரச்சனைகளுக்கு ஆழ்த்தியும் கொள்வீங்க. வெளியில நீங்க சிரித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மனுஷங்களா இருப்பீங்க. ஆனா உள்ளுக்குள்ள நான் இவ்வளவோ கொடுக்கிறேன், எனக்கு மட்டும் ஏன் யாரும் கொடுக்கல அப்படின்னு ஒரு கேள்வி உங்களை ஓடி உங்களுடைய மனதை இன்னும் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆழ்த்தி கொண்டே இருக்குங்க. மரியாதை இல்லாம போன 3 விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா இருக்கும். ஒரு வேலை இடத்தில் நீங்க உழைத்தாலுமே உங்களுக்கான முயற்சி யாரும் உங்களுக்கான ஒரு முயற்சியை யாரும் மதிக்காமல் இருப்பாங்க. நீங்க எவ்வளவுதான் உழைத்தாலும் மற்றவங்களுக்கு எவ்வளவுதான் உதவியை செய்தாலும் ஒரு மதிப்பு அப்படிங்கிற ஒரு மதிப்பானது வேலை இடத்தில் உங்களுக்கு கிடைக்காமலே இருக்கும். அதனால நீங்க உங்களுடைய வேலை மற்றவங்களுடைய பெயரில் போயிருக்கும். நீங்க பட்ட கஷ்டம் அனைத்தும் அவங்களுக்கு போயிருக்கும். அதற்கான பலன் உங்களுக்கு கிடைப்பது எதுவுமே இருக்காது. நம்ம எவ்வளவுதான் உழைத்து எவ்வளவோ வேலை பார்க்கிறோம், அவங்களுக்கு எதுக்குடா பேர் போனோம் அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் உங்களுக்குள்ள ஆரம்பத்தில் சிறிதளவுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அந்த தருணம் உங்களை உள்ளுக்குள்ள உடைத்து கொண்டே இருக்குங்க. நம்ம வேலை செஞ்சு அவனுக்கு எதுக்கு பேர் போகணும் அப்படின்னு ஒரு சில நாட்களுக்கு பிறகு நீங்களே கேட்டுருவீங்க. நான் வேலை பார்த்து உனக்கு எதுக்கு பேர் போகணும், இது உனக்கு நல்லாவா இருக்கு அப்படின்னு அந்த ஒரு மனிதரை நீங்க அவமானப்படுத்திடுவீங்க. ஆனா அவங்க தான் அந்த ஒரு வேலை விஷயத்துல அதிக நாட்களா வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மேலாளராக இருப்பார். ஆனா அது உங்களுக்கு தெரியாம இருக்கும். ஆனா அதை நினைத்தும் நீங்க பயப்பட மாட்டீங்க. நம்ம உண்மையைத்தானே கேட்கிறோம், இதற்கு எதுக்கு நம்ம பயப்படணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி உங்களுக்குள்ள பலமுறை ஓடிக்கொண்டே இருக்கும். கேட்டு வேலை விஷயத்துல உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில சின்ன சின்ன வாக்குவாதங்களும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் ஓடிக்கொண்டே இருக்கும். அடுத்ததான் உங்களுடைய குடும்பத்துல உங்களுடைய கருத்து சொல்லும் பொழுது அதை யாரும் கேட்காமல் இருந்து கொள்வாங்க. நீங்க நன்மைகளை கூறினால் கூட பிறர் அதை கேட்க மாட்டாங்க. கேட்காத ஒரு நிலைமையில நடந்து கொள்வாங்க. இதனால அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை நிச்சயமா உருவாக்கும். நீங்க அமைதியாகத்தான் இருப்பீங்க. அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களாகவும் தான் எப்பொழுதுமே நீங்க இருப்பீங்க. ஆனா அந்த ஒரு அமைதி ஒரு புறக்கணிப்பாக மாறி இருக்கும். அந்த ஒரு அமைதியே சில நேரங்கள்ல ஒரு பிரச்சனையை அவங்களுக்குள்ள உருவாக்கி இருக்கும். அந்த ஒரு பிரச்சனை சில நேரங்களில் தீரும், இன்னும் சில நேரங்களில் பெரிய பெரிய கஷ்டத்தையும் உங்களுக்குள்ள நிச்சயமா உருவாக்கவும் செஞ்சிருக்கும். ஒரு உறவில் நீங்க மரியாதையுடன் நடந்த போதும் எதிரில் இருந்தவங்க அதையே திரும்பி உங்களுக்கு கொடுக்காம இருந்திருப்பாங்க. அது அந்த உறவின் ஒரு மதிப்பையே நிச்சயமா குறைத்திருக்கும். அந்த ஒரு மதிப்பு தாங்க உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைகளை நிச்சயமா உருவாக்கியிருக்கும். நமக்கு ஏன் அவன் மதிப்பு கொடுக்கல, மதிப்பு கொடுக்காம போனது ரொம்ப தப்பு அப்படின்னு அந்த ஒரு மனிதருக்கு நீங்க ஏதாவது திருப்பி பண்ணணும், நம்மளும் மதிப்பு கொடுக்க கூடாது என்கிற மாதிரி நிறைய யோசித்து சில செயல்களை பண்ணி எவ்வளவோ அளவுக்கு பிரச்சனைகளை உங்களுக்குள்ள உருவாக்கியிருக்கும். இந்த மாதிரி அனுபவங்களும் நிச்சயமா உங்களுக்குள்ள ஏற்பட்டு இருக்குங்க. நீங்க அமைதியாக எடுத்த முடிவுகள் கூட ஒரு நாள் எந்த சண்டையிலும் பேசாமல் விலகி இருக்குங்க. அமைதியாக சில முடிவுகளை நீங்க எடுத்திருப்பீங்க. அந்த முடிவுகள் சில சண்டைகள்ல போய் உங்களை பேசாமல் கூட விலக்கியிருக்கும். ஏன் அந்த சண்டை ஏற்படுது, எதனால ஏற்படுகிறது என்று எதுவுமே உங்களுக்கு தோணாம இருந்திருக்கும். அது அந்த உறவை கூட முடிவுக்கும் கொண்டு வரவும் கொண்டிருக்கும். ஒரு வேலை இடத்தில் உங்களுடைய உணர்ச்சிகளை சொல்லாமல் அமைதியாக நீங்க வேலையை விட்டிருப்பீங்க. ஆனா அந்த வேலையை ஏன் விட்டீங்க, எதனால விட்டீங்க அப்படின்னு ஒண்ணுமே உங்களுக்கு தெரியாமலும் இருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையை ஒரு புதிய ஒரு பாதைக்கும் நிச்சயமா தள்ளவும் செஞ்சிருக்கும். ஒரு நண்பரிடம் உங்களுடைய உண்மையை நீங்க சொல்லாம விலகி இருப்பீங்க. ஆனா அந்த ஒரு உண்மையை சொன்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் சண்டை ஏற்படும். இல்லைன்னா அவங்களுக்கும்
அந்த செய்த சில தவறுகள் பண்ணியிருப்பாங்க அல்லவா, அவங்களுக்கும் உங்களுடைய நண்பருக்கும் இடையில சண்டை சச்சரவு ஏற்படும் அப்படின்னு, நீங்களே அந்த ஒரு தவறை பண்ணுனதா இருக்கட்டும் அப்படின்னு, அவங்க அந்த ஒரு கெட்ட பேர் நம்ம மீதே இருக்கட்டும் அப்படின்னு நீங்க உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி இருப்பீங்க. அது உங்களை தனிமையில தள்ளி இருக்கும். நம்ம ஏன் இப்படி பண்றோம் அப்படின்னு உங்களுக்குள்ள பல முறைகள் கேள்விகளையும் இது எழுப்பியிருக்கும். உங்களுடைய மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்க 5 வகையான கவலைகள் என்ன தெரியுமா? நான் சரியான இடத்தில் தான் இருக்கேனா? எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கவலைகள் உங்களுக்குள்ள இருக்கும். என்னை யாராவது உண்மையா புரிஞ்சுக்கிறாங்களா? இல்லைன்னா புரிஞ்சுக்கிற மாதிரி நடிக்காங்களா? என்னை நான் மட்டும்தான் புரிஞ்சுக்கிறேன். நான் கூறுவது யாரும் ஒரு பொருட்டா கூட மதிக்க மாட்டேங்காங்க. யாரும் எனக்கு மதிப்பு கொடுக்க மாட்டேங்காங்க அப்படிங்கிற மாதிரியான கவலைகள் உங்களுடைய மனசுக்குள்ள இருந்து இரவு நேரங்களில் அது நீங்கள் சொல்லி அழுது புலம்பிய காலங்கள் அதிகமாகவே இருக்கும். நான் எதுக்கு இவ்வளவு கொடுக்கிறேன்? நான் எதுக்கு இவ்வளவு பேருக்கு அன்பு கொடுக்க மதிப்பு கொடுக்க, ஆனா எனக்கு மட்டும் அது திரும்ப கிடைக்காமல் போயிருது. என்னுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் பிரச்சனைகள் மட்டும்தான் உருவாகி கொண்டு இருக்கு என்கிற மாதிரியான கவலைகள் இருக்கும். என் வாழ்க்கை எப்பொழுது செட்டில் ஆகும் என்கிற மாதிரியான சில பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கவும் செய்யும். நான் ஏதாவது தவறு பண்றேனோ, ஆனா என்னுடைய வாழ்க்கையில நான் நல்லது பண்றது ஃபுல்லா எனக்கு தப்பா தான் வந்து முடிகிறது. ஏன் இந்த மாதிரி முடிகிறது என்கிற மாதிரியான கவலைகளும் கேள்விகளும் உங்களுடைய மனதிற்குள் இன்னமும் இருந்து கொண்டு இருக்கும். இருக்கிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போவது என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது நடந்ததா இல்லையா என்பதை மட்டும் நீங்க தெளிவாக கூற வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் நிச்சயமாக ஆரம்பிக்கும். நீங்க திடீரென்று நான் மாற ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு உங்களை நீங்களே உணர்ந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றமாக நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். 3 திடீர் மாற்றங்கள் உங்களுக்குள்ள உருவாகும். நீங்க பேச ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய குரல் வந்து வலிமையாகும். இதுவரைக்கும் நீங்க பேசியதற்கு யாரும் உங்களுடைய பேச்சை மதிக்காம இருந்திருப்பாங்க. ஆனா இனிமேல் நீங்க பேச ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அனைவரும் காது கொடுத்து கேட்பாங்க, மதிக்கவும் செய்வாங்க. உங்களுடைய குரலும் இந்த ஒரு நேரத்துல வலிமையாக ஆரம்பிக்கும். நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் அர்த்தங்களானது இருக்க ஆரம்பிக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள், இனிமே நீங்க முடிவு எடுப்பீங்க. நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள்ல தயக்கமானது உங்களுக்கு குறையணும். தயக்கத்தோடு நீங்க முடிவை எடுக்கக்கூடாது. அந்த ஒரு முடிவு தவறா போனாலுமே நீங்க உங்கள் மீது நம்பிக்கையை வைத்து அந்த ஒரு முடிவை எடுத்தீங்க அப்படின்னா நிச்சயம் அந்த ஒரு முடிவு உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். எனவே நீங்க தயக்கம் இல்லாம உங்களுடைய முடிவுகளை எடுங்க. அது உங்களுக்கு வெற்றியாக நிச்சயமா மாறும். நீங்க விலகுவீர்கள். தேவையில்லாத மனிதர்களிடமிருந்து நீங்க விலக வேண்டும். இது வரைக்கும் உங்களை பயன்படுத்தியவங்க யாரு, என்ன, ஏது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்களுடைய வாழ்க்கையை விட்டெல்லாம் நீங்க விலகி ஒரு நல்ல ஒரு மனிதர்களையும் நல்ல ஒரு வாழ்க்கையை பார்த்து போகின்ற ஒரு வாழ்க்கையை பார்த்து நீங்க போங்க. நிச்சயமா அது உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கும் கொண்டு போகுங்க. நீங்க விட்டுட்ட ஒரு கனவு, அது உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டடா மீண்டும் உங்களை கதவை வந்து தட்ட ஆரம்பிக்கும். ஆனா அது எதர்ச்சியா தான் நடக்கும். எப்படி நடந்தது, எதனால நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியாது. ஆனா நீண்ட நாளுக்குள்ள உங்களுடைய மனசுக்குள் இருந்த ஒரு கனவு நிச்சயமா ஏற்படும். அது ஒரு பழைய வாய்ப்பு. ஏன்டா நம்ம கையை விட்டு அது போச்சு அப்படிங்கன்னு நீங்க தோன்றிருக்கலாம். பழைய உறவுகளை கூட நீங்க இந்த ஒரு நேரத்துல நேருக்கு நேர் பார்க்கலாம். அந்த மாதிரியான வாய்ப்புகள் உங்களுக்குள்ள கிடைக்கும். அது ஒரு பழைய ஆசையாக இருக்கும். ஆனா அது இப்போது நிறைவேறுவதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்குள்ள நிச்சயமா உருவாகும். அதனை பார்த்து நீங்க மிகவும் சந்தோஷம் அடைவீங்க. நீங்க அமைதியா கவர் பண்ணியதை ஒரு நாள் யாரோ ஒருவர் புரிந்து கொள்வார். நீங்க இதுவரைக்கும் அமைதியாகவே எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இப்பொழுது சில நபர்கள் அதை புரிந்து கொள்வாங்க. அந்த நிமிடம் உங்களுக்கு ஒரு கலவையான உணர்ச்சி நிச்சயமா தோன்றும். சந்தோஷமும் வலியும் இப்போ புரிஞ்சுக்கிறாங்களா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு எண்ணத்தை நிச்சயமாக கொண்டு வந்தும் கொடுக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமாக வர தொடங்குங்க. ஒரு சாதாரணமான ஒரு சந்திப்பாகத்தான் இருக்கும். ஆனா அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சந்திப்பாக இருக்கும். ஆரம்பத்தில் அது உங்களுக்கு சாதாரணமாக தோன்றினாலும் போக போக அந்த ஒரு சந்திப்பு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை கொண்டு வரக்கூடிய சந்திப்பா இருக்கும். அது புதிய நபர், புதிய வாய்ப்பு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு சந்திப்பு உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தி காட்டும். இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்களிலிருந்து உங்களை வெளிக்கொண்டு வரும். எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு நீங்க ஆளாக்கி இருப்பீங்க. ஆனா அந்த பிரச்சனைகள் எல்லாமே இனிமே தீரவும் ஆரம்பிக்கும். நீங்க தோற்ற இடத்தில் மீண்டும் நீங்க எழுந்து நிற்பீங்க. ஆனா இந்த முறை நீங்க அமைதியானவங்களா நிக்க மாட்டீங்க. வலிமையான ஒரு மனிதரா நிற்பீங்க. உங்களை பார்த்து மற்றவங்க வியப்பாங்க. இவன் எப்படா முன்னாடி வந்தான் வாழ்க்கையில, எவ்வளவோ கீழே போயிட்டான், எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு ஆளானா, ஆனா இவன் எப்படி இந்த ஒரு இடத்துல நிற்கான் அப்படின்னு உங்களை பார்த்து அனைவருமே ஆச்சரியப்படுவாங்க. இதுக்கப்புறம் உங்களுடைய பேச்சு தைரியமாக இருக்கணும். தைரியமாக இருந்தா தான் நீங்க சொல்வதற்கு மதிப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய வார்த்தைகளும் உங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் உயர்ப்பிக்கக்கூடியதாக நிச்சயமா இருக்கும். எனவே உங்களுடைய வார்த்தைகளை யாரிடமாவது நீங்க விட்டீங்க அப்படின்னா ஒரு முறைக்கு பல முறை நீங்க யோசித்து விடணும்.
மதிக்கப்படாத இடத்திலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதாங்க உங்களுக்கான உண்மையான மதிப்பா இருக்கும். அதை நீங்க இந்த ஒரு நேரத்துல என்னங்கிறத நீங்க புரிந்து நடந்து கொள்வீங்க. உங்களுடைய மதிப்பை நீங்க உணர ஆரம்பிக்கணும். உலகமும் அதை உணரவும் செய்யணும். எனவே கும்பம் ராசி அன்பர்களே, நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இப்போது ஆரம்பிக்கிறது ஒரு புதிய ஒரு வலிமையான ஒரு மதிப்பான ஒரு பாதை. இதை மட்டும் நீங்க பிடித்து கொண்டு போங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். நான் இதுவரை கூறியதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போவது என்ன என்பதை பற்றி முழுமையாக இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கமெண்ட் வாயிலாக கேளுங்க. அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். அதிகமாகவே இருக்கும். நான் எதுக்கு இவ்வளவு கொடுக்கிறேன்? நான் எதுக்கு இவ்வளவு பேருக்கு அன்பு கொடுக்க, மதிப்பு கொடுக்க, ஆனா எனக்கு மட்டும் அது திரும்ப கிடைக்காமல் போயிருது. என்னுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் பிரச்சனைகள் மட்டும்தான் உருவாகி கொண்டிருக்கு என்கிற மாதிரியான கவலைகள் இருக்கும். என் வாழ்க்கை எப்பொழுது செட்டில் ஆகும் என்கிற மாதிரியான சில பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கவும் செய்யும். நான் ஏதாவது தவறு பண்றேனா? ஆனா என்னுடைய வாழ்க்கையில நான் நல்லது பண்றது ஃபுல்லா எனக்கு தப்பா தான் வந்து முடிகிறது. ஏன் இந்த மாதிரி முடிகிறது என்கிற மாதிரியான கவலைகளும் கேள்விகளும் உங்களுடைய மனதிற்குள் இன்னமும் இருந்து கொண்டே இருக்கும். இருக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போவது என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது நடந்ததா இல்லையா என்பதை மட்டும் நீங்க தெளிவாக கூற வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் நிச்சயமாக ஆரம்பிக்கும். நீங்க திடீரென்று நான் மாற ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு உங்களை நீங்களே உணர்ந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றமாக நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். 3 திடீர் மாற்றங்கள் உங்களுக்குள்ள உருவாகும். நீங்க பேச ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய குரல் வந்து வலிமையாகும். இதுவரைக்கும் நீங்க பேசியதற்கு யாரும் உங்களுடைய பேச்சை மதிக்காம இருந்திருப்பாங்க. ஆனா இனிமே நீங்க பேச ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அனைவரும் காது கொடுத்து கேட்பாங்க, மதிக்கவும் செய்வாங்க. உங்களுடைய குரலும் இந்த ஒரு நேரத்துல வலிமையாக ஆரம்பிக்கும். நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் அர்த்தங்களானது இருக்க ஆரம்பிக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள், இனிமே நீங்க முடிவு எடுப்பீங்க. நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள்ல தயக்கமானது உங்களுக்கு குறையணும். தயக்கத்தோடு நீங்க முடிவை எடுக்கக்கூடாது. அந்த ஒரு முடிவு தவறா போனாலுமே நீங்க உங்கள் மீது நம்பிக்கையை வைத்து அந்த ஒரு முடிவை எடுத்தீங்க அப்படின்னா நிச்சயம் அந்த ஒரு முடிவு உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். எனவே நீங்க தயக்கம் இல்லாம உங்களுடைய முடிவுகளை எடுங்க. அது உங்களுக்கு வெற்றியாக நிச்சயமா மாறும். நீங்க விலகுவீர்கள். தேவையில்லாத மனிதர்களிடமிருந்து நீங்க விலக வேண்டும். இதுவரைக்கும் உங்களை பயன்படுத்தியவங்க யாரு, என்ன, ஏது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்களுடைய வாழ்க்கையை விட்டெல்லாம் நீங்க விலகி ஒரு நல்ல ஒரு மனிதர்களையும் நல்ல ஒரு வாழ்க்கையை பார்த்து போகின்ற ஒரு வாழ்க்கையை பார்த்து நீங்க போங்க. நிச்சயமா அது உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கும் கொண்டு போகுங்க. நீங்க விட்டுட்ட ஒரு கனவு, அது உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டடா மீண்டும் உங்களை கதவை வந்து தட்ட ஆரம்பிக்கும். ஆனா அது எதர்ச்சியா தான் நடக்கும். எப்படி நடந்தது, எதனால நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியாது. ஆனா நீண்ட நாளுக்குள்ள உங்களுடைய மனசுக்குள் இருந்த ஒரு கனவு நிச்சயமா ஏற்படும். அது ஒரு பழைய வாய்ப்பு. ஏன்டா நம்ம கையை விட்டு அது போச்சு அப்படிங்கன்னு நீங்க தோன்றிருக்கலாம். பழைய உறவுகளை கூட நீங்க இந்த ஒரு நேரத்துல நேருக்கு நேர் பார்க்கலாம். அந்த மாதிரியான வாய்ப்புகள் உங்களுக்குள்ள கிடைக்கும். அது ஒரு பழைய ஆசையாக இருக்கும். ஆனா அது இப்போது நிறைவேறுவதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்குள்ள நிச்சயமா உருவாகும். அதனை பார்த்து நீங்க மிகவும் சந்தோஷம் அடைவீங்க. நீங்க அமைதியா கவர் பண்ணியதை ஒரு நாள் யாரோ ஒருவர் புரிந்து கொள்வார். நீங்க இதுவரைக்கும் அமைதியாகவே எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இப்பொழுது சில நபர்கள் அதை புரிந்து கொள்வாங்க. அந்த நிமிடம் உங்களுக்கு ஒரு கலவையான உணர்ச்சி நிச்சயமா தோன்றும். சந்தோஷமும் வலியும் இப்போ புரிஞ்சுக்கிறாங்களா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு எண்ணத்தை நிச்சயமாக கொண்டு வந்தும் கொடுக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமாக வர தொடங்குங்க. ஒரு சாதாரணமான ஒரு சந்திப்பாகத்தான் இருக்கும். ஆனா அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சந்திப்பாக இருக்கும். ஆரம்பத்தில் அது உங்களுக்கு சாதாரணமாக தோன்றினாலும் போக போக அந்த ஒரு சந்திப்பு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை கொண்டு வரக்கூடிய சந்திப்பா இருக்கும். அது புதிய நபர், புதிய வாய்ப்பு, எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு சந்திப்பு உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தி காட்டும். இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்களிலிருந்து உங்களை வெளிக்கொண்டு வரும். எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு நீங்க ஆளாக்கி இருப்பீங்க. ஆனா அந்த பிரச்சனைகள் எல்லாமே இனிமே தீரவும் ஆரம்பிக்கும். நீங்க தோற்ற இடத்தில் மீண்டும் நீங்க எழுந்து நிற்பீங்க. ஆனா இந்த முறை நீங்க அமைதியானவங்களா நிக்க மாட்டீங்க. வலிமையான ஒரு மனிதரா நிற்பீங்க. உங்களை பார்த்து மற்றவங்க வியப்பாங்க. இவன் எப்படிடா முன்னாடி வந்தான் வாழ்க்கையில, எவ்வளவோ கீழே போயிட்டான், எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு ஆளானா, ஆனா இவன் எப்படி இந்த ஒரு இடத்துல நிற்கான் அப்படின்னு உங்களை பார்த்து அனைவருமே ஆச்சரியப்படுவாங்க. இதுக்கப்புறம் உங்களுடைய பேச்சு தைரியமாக இருக்கணும். தைரியமாக இருந்தா தான் நீங்க சொல்வதற்கு மதிப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய வார்த்தைகளும் உங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் உயர்ப்பிக்க கூடியதாக நிச்சயமா இருக்கும். எனவே உங்களுடைய வார்த்தைகளை யாரிடமாவது நீங்க விட்டீங்க அப்படின்னா ஒரு முறைக்கு பல முறை நீங்க யோசித்து விடணும்.
மதிக்கப்படாத இடத்திலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதாங்க உங்களுக்கான உண்மையான மதிப்பா இருக்கும். அதை நீங்க இந்த ஒரு நேரத்துல என்னங்கிறத நீங்க புரிந்து நடந்து கொள்வீங்க. உங்களுடைய மதிப்பை நீங்க உணர ஆரம்பிக்கணும். உலகமும் அதை உணரவும் செய்யணும். எனவே கும்பம் ராசி அன்பர்களை நீங்க உங்களுடைய வாழ்க்கை